ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு. இந்த சுக்கிர பகவான் அப்படின்னாலே ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு, ஆதிபத்தியம் உண்டு. காரகத்துவம் அப்படிங்கிறது என்னென்னா அதோட குணாதிசயங்கள். ஆதிபத்தியம் அப்படிங்கிறது லக்னத்திலேருந்து எந்தெந்த வீட்டில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கோ அதுக்கு உண்டான ஆதிபத்தியத்தை அந்த கிரகம் கொடுக்கும். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவானுக்கு என்ன காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, சந்தோஷக்காரகன், பொழுதுபோக்கு காரகன், எல்லாத்துலேயுமே ஒரு ஜாலி, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம் சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் நம்மளோட லக்னத்தில் இருந்தால் ரொம்ப விசேஷம், 2ஆம் இடத்துல இருந்தால் விசேஷம். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஆதிபத்தியம் இருக்குது. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் எல்லா ஜீவராசிகளுக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரகத்துவத்தை பெற்ற கிரகம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் 29/6/2025 முதல் 25/7/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 27 நாட்கள் ரிஷபராசியில் பிரயாணம் பண்ண போகிறார். ரிஷபராசி அப்படிங்கும்போதே அவரோட ஆட்சி பெற்ற வீடு. ரிஷபம், துலாம், இந்த 2 வீடும் சுக்கிர பகவானின் ஆட்சி பெற்ற வீடுகள். அந்த வகையில் அவரோட சொந்த வீட்டுக்கே வந்து ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார். 29/6/2025 முதல் 7/7/2025 வரைக்கும் சூரிய பகவானின் கார்த்திகை நட்சத்திரம், அதாவது கிருத்திகை நட்சத்திரம் சொல்லுவோம் பற்றில, அந்த கிருத்திகை நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார். 8/7/2025 முதல் 19/7/2025 வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திர காலில் இந்த சுக்கிர பகவான் டிராவல் பண்ணுறார். 20/7/2025 முதல் 25/7/2025 வரைக்கும் செவ்வாய் பகவானின் மிருகசீரிஷம் நட்சத்திர காலில் டிராவல் பண்ணுறார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சுபகிரகங்கள், ஏ கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஏ பி அப்படின்லாம் இருக்குது கிரகங்களோட பார்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த ஏ அப்படின்னா குரு, சூரியன், சந்திரன், இவங்கெல்லாம் வந்து இந்த கிரகங்கள், சுப கிரகங்கள். அதே சமயம் பார்த்திங்கன்னா புதனும் சுபம்தான். புதன், சுக்கிரன் எல்லாமே சுப கிரகங்கள் தான். ஆனால் ஏ டீம், பி டீம், அருளணி, பொருளணின்னு இருக்குது. அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா முதல்ல சூரிய பகவானோட நட்சத்திரக்கால், அடுத்து சந்திர பகவானோட நட்சத்திரக்கால், அடுத்து செவ்வாய் பகவானோட நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார். கிட்டத்தட்ட 27 நாட்கள். இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அவர் ரிஷபராசி அப்படிங்கும்போதே அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு ராசி. எப்போவுமே அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க ராஜான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ரிஷபராசியில் அவர் ஆட்சி அமைத்து அற்புதமான ஒரு ராஜாவாக உலா வர போகிறார். இப்போது இந்த ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சுக்கிர பகவான் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். எனதருமை கன்னி ராசி அன்பர்களே, இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பகவானின் அற்புதமான ஒரு நகர்வு, பெயர்ச்சி. இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு யார்? சூப்பர், தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, பாக்யாதிபதி. ஆட போங்க சுவாமி, 2 ஆதிபத்தியம். இந்த 2 ஆதிபத்தியமே உங்களுக்கு கிளிக்கு. அதாவது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி, பணத்துக்கு பஞ்சம் இல்லை, உழைச்சிங்கன்னா பணத்துக்கு பஞ்சம் இல்லை, கவலை இல்லை, கொடுத்த வாக்குறுதிகள் அற்புதம், குடும்பத்துக்கு ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பீங்க. ஆனால் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படின்னா, எல்லா வேலைகளையும் கற்றுக்கணும்னு நினைப்பீங்க. கரெக்டாக ஒவ்வொரு வேலைகளையும் நுணுக்கமாக கற்றுக்கணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணுங்களாலும் ரொம்ப ஆசை இருக்குது. நிறைய விஷயங்களை கற்றுப்பீங்க. ஆனாலும் சில சமயம் கொஞ்சம் போல்டாக நடந்துக்கிறதுனால உங்கள் சமூகத்தில் உங்களோட மதிப்பு அப்படிங்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதனால தான் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. சரி, இந்த தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் இது வரைக்கும் எங்கே இருந்தார்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டம ராசியில் இருந்தார். அஷ்டம ராசியில் இருக்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது சுக்கிர பகவான். ஏன்னா சுக்கிர பகவான் வந்து சுபகிரகம், அவர் 8ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த சுக்கிர பகவான் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் உங்களுக்கு மறைந்த சுக்கிரன் அற்புதமான ஒரு வருமானத்தை கொடுப்பார், ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார், உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பார், எடுக்கிற காரியங்களில் ஒரு திறமையை கொடுப்பார், உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு முன்னேற்றம். அந்த வகையில் இந்த சுக்கிர பகவான் இப்போ எங்கே வர்றாருன்னா பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். பாக்யாதிபதி பாக்கியஸ்தானத்துக்கு வர்றார். இப்போ தான் உங்களோட பாக்கியங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. சில பேருக்கு வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பணம் இருக்குது பேங்க்கில், கோடிக்கணக்கில் இருக்குது, லட்சக்கணக்கில் இருக்குது. ஆனால் வீடு தான் சரியாக அமையலை. கண்டிப்பாக இப்போ அமையும். அதேமாரி பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும். அதேமாரி பிதுராஜ்ய சொத்துக்கள், அதுதான் அவங்க ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்கு.
வாய்தா அதுன்னு கண்டிப்பாக கிடைக்கும். வில்லங்கம் இருந்தது அப்படின்னா அப்படியே உங்களுக்கு உங்கள் சைடு அந்த தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி போட்டுருவீங்க. தந்தையார் வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. மூத்த உடன் பிறப்புகள் உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க. நிறைய விஷயங்களில் சில பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருந்த நீங்கள் இப்பொழுது ஒரு மன தெளிவுக்கு வருவீர்கள். 29/6/2025 முதல் 7/7/2025 இருக்கலாம் விரையாதிபதி சூரிய பகவானின் நட்சத்திர சாரமான கிருத்திகை நட்சத்திர சாரத்தில் இந்த சுக்கிரபான் டிராவல் பண்ணுற எதிர்பாராத ஒரு செலவு இருக்குங்க. அதுக்காக தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா மருத்துவ செலவுகள் வராது, மற்றபடி சுப செலவுகள் உங்களுக்கு வரும். ஏதாவது ஒரு வீடு, மனை, வாகனம், இல்லைன்னா கல்யாணம் ஆகாத குழந்தைகளை டக்குன்னு கல்யாணம் நிச்சயம் ஆகிடும். எல்லாம் டக்கு 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 டக்குன்னு எல்லாம் நல்லபடியாக முடியும். பயணங்கள் ஏற்படும், இடமாற்றம் உண்டாகும். ஏன்னா இந்த நட்சத்திர சாரம் கொடுத்த சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். பிற்பகுதிக்கு மேலே அவர் லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஸோ உங்களுக்கு ஜீவனத்தின் மூலமாக ஒரு லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. 8/7/2025 முதல் 19/7/2025 இருக்கலாம் லாபாதிபதி சந்திர பகவானின் நட்சத்திர சாரமான ரோகிணி நட்சத்திர காலில் இந்த சுக்கிரபான் டிராவல் பண்ணுறார். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு லாபம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஞானம் கிடைக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும், பொறுமைக்கு ஒரு பரிசு கிடைக்கும். எல்லா விஷயத்துலையுமே உங்களுக்கு ஒரு திருப்தி அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகுங்க. 20/7/2025 முதல் 25/7/2025 இருக்கலாம் 3/8 அதிபதி செவ்வாய் பகவானின் மிருகசீரிஷ நட்சத்திர காலில் இந்த சுக்கிரபான் டிராவல் பண்ணுறார். மூத்த உடன்பிறப்புகள், இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. சகோதர சகோதரிகள் ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க. முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். ஆனால் அஷ்டமாதிபதி அப்படிங்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. அதேமாரி சில பேருக்கு மறைந்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும், ஏதாவது ஒன்று. அதேமாரி வியாதி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கன்னு சொல்கிறேன். ஏன்னா வியாதிங்கிறது மறைந்த இதில் ஏதாவது நடக்கும். அதனால தான் கவனமாக இருங்க. சரியா? இந்த நட்சத்திர சாரம் கொடுத்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானத்தில் இருக்கார், கேதுவோட இணைந்து இருக்கார். அப்போ என்ன ஆகும்? செலவு தான் கண்டிப்பாக வரும், ஏதாவது ஒன்று. அதுக்காகத்தான் அஷ்டமாதிபதி நட்சத்திர சாரத்தில் சுக்கிர பகவான் வரும்போது உங்களுக்கு தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி வரும். அதுமாரி எடுக்கிற காரியங்களில் ஒரு செலவு பண்ணுற மாதிரி வரும். ஏன் உங்களுக்கே சில செலவுகள் பண்ணுற மாதிரி வரும். அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் பாருங்க. மருத்துவ செலவுகள் வராது, சுப செலவுகளாக வரும். சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம்? வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது ஒரு திரவியம் வாங்கி கொடுங்க. ஏதாவது பால், இளநீர், இல்லைன்னா ஏதாவது ஒன்று தயிர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அபிஷேக திரவியம் வாங்கி கொடுங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். வெள்ளிக்கிழமை. சரியா? ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணிங்கனாலே தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் பாக்யாதிபதியுமான சுக்கிர பகவான் உங்களது பாக்யஸ்தானத்தில் ஆட்சி அமைத்து அற்புதமான பலாபலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.